அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா தன் அடியாருக்கு கியாம நாளில் கொடுக்கும் அருட்கொடை. ஆதமுடைய மகன் காலத்தை சபித்து என்னை துன்புறுத்துகிறான். ஆனால் நான் தான் காலம். என் கட்டுப்பாட்டில்தான் செயல்கள் அனைத்தும் உள்ளன. என் விருப்பப்படி இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மனம் துன்புறும் சொல்லைக் கேட்டு அதிகம் சகித்துக் கொள்பவர் அல்லாஹுவை விட வேறு யாரும் இல்லை. முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் அவனுக்கு மகன் இருப்பதாக வாதிடுகின்றனர். ஆயினும் அவர்களுக்கு ஆரோக்கியமளித்து அவர்களுடைய தேவைகளை அவன் நிறைவேற்றுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா படைப்பினங்களை படைத்த பொழுது தன்னிடம் உள்ள லவ்ஹுல் மஹ்பூல் என்னும் ஏட்டில் என் கருணை ரஹ்மத் என் கோபத்தை மிகைத்துவிட்டது என்று எழுதியுள்ளான். இந்த வார்த்தைகள் அவனுக்கு முன்னால் அர்ஷின் மீது எழுதப்பட்டுள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்பவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கும் தண்டனையை ஒரு முஃமின் சரியாக தெரிந்து கொண்டால் எவருக்கும் சொர்க்கம் கிடைக்காதோ என்று கருதுவார்கள். மேலும் அல்லாஹு தஆலாவின் ரஹ்மத் அருளைப் பற்றி ஒரு காஃபிர் சரியாக தெரிந்து கொண்டால் எவரும் சுவனம் கிடைப்பதை விட்டும் நிராசை கொள்ள மாட்டார்கள், அதாவது நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவிடம் 100 அருள்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றை மட்டும் ஜின்கள், மனிதர்கள், மிருகங்கள், புழு பூச்சிகளுக்கிடையே இறக்கி வைத்துள்ளான். அந்த ஒரு பங்கின் காரணமாகத்தான் ஒருவர் மற்றவரிடம் மென்மையாகவும் இரக்கத்துடனும் நடந்து கொள்கின்றன. அதன் காரணமாகவே காட்டு விலங்குகள் தமது குட்டிகளுடன் பாசம் கொள்கின்றன. மீதமுள்ள 99 அருள்களை கியாமத்து நாளில் தமது அடியார்களின் மீது பொழிவதற்காக தன்னிடம் வைத்துள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றார்கள். நாங்களும் அன்னாருடன் சேர்ந்து தொழுதோம். யா அல்லாஹ், என் மீதும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கருணை புரிவாயாக. எங்களுடன் வேறு எவரின் மீதும் கருணை புரியாதே என்று ஒரு கிராமவாசி புதிய முஸ்லிம் தொழுகையிலே சொன்னார். சலாம் கொடுத்த பின் அந்த கிராமவாசியிடம், அல்லாஹ்வின் விசாலமான ரஹ்மத்தை நீ சுருக்கமாக நாடிவிட்டீர். பயப்படாதீர். அல்லாஹ்வின் கருணையோ அது அனைவரையும் சூழ்ந்து கொண்டாலும் அது குறைந்து விடாது. நீர்தான் அதை குறைந்ததாக கருதுகிறீர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். எவன் கைவசம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணை, யூதரோ கிறிஸ்தவரோ யாராக இருப்பினும் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை கேள்விப்பட்டு நான் கொண்டு வந்த தீனை ஏற்றுக்கொள்ளாமல் அதே நிலையிலேயே மரணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக நரகவாசிகளை சார்ந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிமார்களின் உறக்கம் ஏனைய மனிதர்களின் உறக்கத்தை விட்டும் வேறுபட்டிருப்பது அவர்களுக்கே உரிய சிறப்பு தன்மையாகும். பொதுவாக மனிதர்களுக்கு உறக்க நிலையில் ஒன்றும் தெரியாது. ஆனால் நபிமார்களின் உறக்கம் இதற்கு முற்றிலும் மாறானது. தூக்கத்தில் உலகத்தில் நடப்பவைகளை நபிமார்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களுடைய தூக்கத்தின் தொடர்பு கண்களுடன் மட்டும்தான். கண்கள் மட்டுமே உறங்கும். அவர்களின் தூக்க நிலையிலும் உள்ளம் அல்லாஹு தஆலாவின் சிந்தனையில் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.